பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இடம் வரைக்கும் 5 இடங்கள் 3ல இருந்து 5 இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கூட்டணியாக திமுக தான் வரும் பெரும்பாலான இடங்களே 28ல இருந்து 30 வரைக்கும் சொல்றாங்க. ஆனா 28 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அதிமுகவுக்கு தான் இது மிகப்பெரிய சரிவாக இருக்க போகிறது. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே பேசுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அவருக்கே தெரியல அவர் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. பிரகாஷ் ராய் ஃபர்ஸ்ட் தமிழர் கிடையாது, இவர் என்ன பெரிய நடிகரா? அப்ப அவங்க கால பிடிச்சாதான் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய பாரத பிரதமரை ஒருமையில பேசுறது, கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசுவதை நமக்கு அனுமதிக்கவே முடியாது. என்னது வாயை திறந்தாலே சாக்கடை, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப பிரகாஷ் ராய் சேர்ந்திருக்கார். உரிமையில் பேசினதால் பிரகாஷ் ராஜ் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? வாய வாடகை கூட்டம் மாதிரி இருக்கு. பிரதமரை தரைக்குறைவாக பேசுறதுக்காக இவரை கைது செய்ய வேண்டும். அதனால இந்த மாதிரி முதல்ல நடிகர்கள் பேசுவதை நாம் எடுத்துக்கவே கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரு பிரதமரா இருந்தால் என்ன தப்பு, அதை நான் வரவேற்கிறேன் இருக்காரு. இளங்கோவன் என்ன சொல்றாரு, திருமாவளவன் பிரதமரா வந்தாலும் நான் வரவேற்கிறேன். திருமாவளவன் எத்தனை சீட்டு வச்சிருக்கிறாரு அங்க போய் பிரதமரா உட்கார்றதுக்கு? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். பிரகாஷ் ராஜ் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் மோடி அவர்களை ஒருமையிலையும் திட்டிருக்காரு. அது ஒருமையில் திட்டினோடு கேப் மாறி முள்ள மாறின்ற ஒரு வார்த்தைகளையும் குறிப்பிட்டிருக்காரு. கன்னியாகுமரி இவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அவரால் எழுப்பப்பட்டது, எத்தனையோ ஷூட்டிங் போயிருப்பீங்க, கன்னியாகுமரி நடக்கிற ஷூட்டிங்கை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்களே கேட்குறாங்க, பத்திரிகையாளர்களே கேட்குறாங்க. ஸோ இது அவங்களா கேட்டதா இல்லை கேட்க வச்சதா? ஸோ இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தை நம்ம திமுக என்னும் ஒரு கட்சியாக நம்ம பார்ப்போம். திமுக என்னும் ஒரு கட்சி எப்பயுமே இப்படி தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பேச மாட்டார். அண்ணாமலை அவர்கள் சொன்னான்ல, 2வது லேயர் 3வது லேயர் இந்த மாதிரி பேச்சாளர்கள் இருப்பாங்கன்னு. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறவர் தான் நம்ம இந்த பிரகாஷ் ராய். அவர் பேர் அது பிரகாஷ் ராய்ன்றதுனால நம்ம அப்படியே பேசுவோம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்தேன், ரொம்ப மோசமாக பேசியிருந்தார். மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர், அவரை இப்போ தரக்குறைவாக பேசுவதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. அதுவும் தமிழ் மண்ணில் பேசியிருக்கிறார். பிரகாஷ் ராய் ஃபர்ஸ்ட் தமிழர் கிடையாது, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடகாவில் பெங்களூரில் நின்று அவர் டெபாசிட் போன ஒருத்தர், இண்டிபெண்டன்ட். அப்போ 2 கட்சிக்கும் எதிராக தான் அங்கே நின்னார். இவர் என்ன பெரிய நடிகரா? இவர் தமிழரும் கிடையாது, பெரிய நடிகரும் கிடையாது, தமிழ்நாட்டிற்காக எந்த சமூக சேவையும் இவர் செய்ததும் கிடையாது, இந்தியாவிற்காக இவர் எதுவும் செய்தது கிடையாது. மைக்கு கிடைச்சதுன்றதுக்காக எது வேணாலும் பேசலாமா? இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஊடகங்களில் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஊடகங்களில் நம்ம சொல்லலாம், பெய்டு மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீடியா எல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இது. இவர் கன்னியாகுமரியே தெரியாதுன்னு சொல்கிறத நினச்சா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ கன்னியாகுமரியே தெரியாத ஒரு மனுஷர் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள பேசிட்டு இருக்கிறாரு? கன்னியாகுமரி என்பது நம் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு இடம். அங்கே விவேகானந்தர் பாறை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்தியனாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு அரசியல்வாதின்னு பேசிட்டு இருக்கிற இந்த ஆளுக்கு அது கூட தெரியாது போல இருக்கு. அது போக இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவரை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாங்க எல்லாரும், இந்த ஆட்சி நல்லா நடக்குதுன்னு சொல்லுங்கன்றாங்க. இவர் ஒரு நடிகர் வாயால பாராட்டு வாங்குற அளவுக்கு வேணும்ன்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்க போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு நடிப்பு துறையை தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த நடிகர்களை கொண்டு வச்சுக்கிட்டு தான் இவங்க ஆட்சியை இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல பேர் இங்க இப்ப தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கையாளாக செயல்படுபவர்கள் பல பேர். இவங்களோட புகழ பேசிட்டு இவங்களுக்கு அடிமையா இருக்கிற நிறைய திரையுலகத்தினர் இருக்கிறார்கள். அது பத்தல போல இருக்கு. அதனால கர்நாடக திரையுலகத்துல இருந்து இந்த பிரகாஷ் ராயை இழுத்துட்டு இங்க பேச வைக்கிறாங்க. எல்லாமே பணம் தாங்க. இவர் சும்மாலாம் வாயை திறக்க மாட்டாரு. அவங்க கிட்ட மொத்த சினிமா துறையும் அவங்க கையில தான் இருக்கு. இவருக்கும் சான்ஸ் வேணும்ல. அப்ப அவங்க காலை பிடிச்சாதான் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனா அவர் காலை பிடிச்சிட்டு போட்டோம், அதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமரை ஒருமையில பேசுறது, கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசுவதை நமக்கு அனுமதிக்கவே முடியாது. ஒரு இந்தியராக இருக்கும் நாம் அவர்கிட்ட குறை இருந்தால் சொல்லலாம், ஒரு கருத்தாகத்தான் நம்ம வைக்க முடியுமே தவிர ஒரு தரக்குறைவான வார்த்தையாக நம்ம இதை எப்படி பேச முடியும்? அப்புறம் இந்த ஆளெல்லாம் என்ன ஒரு மனுஷன்? இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டு இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேட்டியை வச்சு அவரை கலைஞர் நூற்றாண்டு என்பது பிரதமரை அர்ச்சனை செய்யும் இது ஒரு வருடமாக இருக்கிறதா, இல்ல அவரை கேவலமாக பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்களான்னு தெரியல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது தொன்று தொட்டு நடக்கும் செயல். காமராஜரை இவர்கள் பேசாத பேச்சா?
இல்ல அதற்கப்புறம் அந்த இந்திரா காந்தியை பிரதமராக இருக்கும்போது அவரை பேசாததா, இல்ல ராஜீவ்காந்தியை பேசாததா? காங்கிரஸ் கட்சி பிரதமர்களை ஒன்றும் இவர்கள் வாழ்த்தியெல்லாம் பேசல. இவங்களுக்கு தேவைப்படும் போது வாழ்த்திக்குவாங்க, தேவையில்லாதப்ப கேவலமா பேசுவாங்க. இவர்களுடைய இரண்டாம் கட்ட இந்த பேச்சாளர்கள்னு இருப்பாங்க கொஞ்சம் சில பேர், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கட்சியில. என்னது வாயை திறந்தாலே சாக்கடை, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப பிரகாஷ் ராய் வந்து சேர்ந்திருக்கார். ஆனா தமிழர்களாகிய நாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் உள்ள முதல்ல வருவாங்க இந்த நடிகர்கள். அதற்கப்புறம் வந்து இவங்களே வந்து நாங்க ஆட்சி செய்யறோம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாலும் உட்காந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு போறது தான் நல்லது. இந்த உரிமையில் பேசினதால் பிரகாஷ்ராஜ் கை செய்ய வாய்ப்பு இருக்கா? அது எப்படிங்க பண்ணுவாங்க? இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப சவுக்கு சங்கரையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்களையா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்களுடைய கட்சியை எங்க தலைவர்களை பற்றி கேவலமாக பேசினார்கள், அதனால்தான் கைது செய்தோம், யாரோ ஒருத்தவங்களை கேச கொடுக்க வச்சு கைது செய்யறாங்க. ஆனா இப்ப பிரதமரை தரைக்குறைவாக பேசுறதுக்காக இவரை கைது செய்ய வேண்டும், நியாயமாக பார்த்தால் கைது செய்ய வேண்டும். ஆனா செய்யல. ஆனா இவங்க யார பாசிச அரசுன்னு சொல்லுவாங்கன்னா பாஜகவை சொல்லுவாங்க. மோடி பாசிச தலைவர், பாஜக பாசிசார். அவங்க ஒண்ணு இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் கைது செய்துகிட்டல. இன்னும் சொல்ல போனா சமூக ஊடகங்களில் இன்றைக்கு வந்து மிக மோசமாக தரைக்குறைவாக இவங்க விமர்சனம் செய்யப்படும் ஒரு நபர் என்றால் அது மோடி அவர்கள் தான், மக்கள் கிடையாது. இது எல்லாமே இந்த தேச விரோத சக்திகள் இருப்பாங்க, தேச நலனுக்காக வேலை பார்க்கறது. அப்புறம் இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த பிரஸ்டிடியூட்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க, இந்த நடிகர்கள், இந்த காசுக்கு கூலிக்கு மாரடிக்கும் இந்த நடிகர்கள், இவர்கள் தான் நம் பிரதமரை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கிடையாது. மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு அவரை தான் பிரதமராக்கி கொண்டிருக்கிறார். 3வது தடவையாகவும் மக்கள் அவரை பிரதமர் ஆக்குவாங்க. அப்ப இவர் வந்து இவர் வாயை வந்து எங்க கொண்டு போய் வைப்பாருன்னு தெரியல. வாயை வாடகைக்கு விட்ட மாதிரி இருக்கு. அப்ப 3வது முறையும் வந்து பிரதமரான மக்கள் என்ன முட்டாளா? இவங்க எல்லாம் புத்தியசாலி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேணுமோ பாரத பிரதமர் வந்தா நாட்டுக்கே கேடு, நாடே அழிஞ்சு போயிடும். இவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே என்னமோ மக்கள் எல்லோரும் முட்டாள்கள் மாதிரியும், இந்த தற்குறிகள் எல்லாம் வந்து புத்திசாலிகள் மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் இவர்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். நானும் மக்களில் ஒருத்தி தானே, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்ப இந்த மாதிரி கேவலமாக பேசும் ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கேவலமான ஆட்சி தான் இங்க நடக்கும். அதனால இந்த மாதிரி முதல்ல நடிகர்கள் பேசுவதை நாம் வந்து எடுத்துக்கவே கூடாது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். உன்னோட வேலை நடிக்கிறியா, நடிக்கிறத முடிச்சுட்டு நீ போயிட்டே இரு காசை வாங்கிட்டு. நீ வந்து நாட்டு நலனை பற்றி பேச வேண்டிய அளவுக்கெல்லாம் நீ ஆளும் கிடையாது, பிரதமரை பேசும் அளவுக்கு உனக்கு யோகிதையும் கிடையாது. இதை சொல்வதற்கு கூட இங்க இருக்க நிறைய நடிகர்களுக்கு மனசு இல்லை. நீ வர்றது நடிக்கிறத முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டு. இதே வந்து இங்க இருக்கிற ஒரு நடிகர் கர்நாடகாவில் போயிட்டு பேட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. இதே பிரகாஷ் ராஜ் வந்து நம்ம காவிரி பிரச்சனையில தமிழர்களுக்காக ஏதாவது பரிந்து பேசினாரா? பேசலையே. இல்ல மேகதாது அணை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அவங்க கர்நாடகா காங்கிரஸ் கட்சியில வந்து இப்ப சொல்லியிருக்கிறாங்க, அதற்காக ஏதாவது பேசியிருக்காரா? தமிழர் நலனுக்காக இவர் என்ன பேசினாரு? அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து திமுக கூட்டு வந்து பேசுறாங்கன்னா அப்ப திமுக என்ன மனநிலையில இருக்கு? தமிழர் நலன் முக்கியமா, இல்ல அவங்க அவளோட அரசியல் அபிலாஷைகளும் அரசியல் வியாபாரமும் தான் முக்கியமா நினைக்கிறாங்களா? இந்த ஆளு நமக்காக எதுவுமே சப்போர்ட் பண்ணல. அங்க வந்து கர்நாடக அரசு வந்து இல்ல தமிழர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணிக்கு வராம. இது காவிரியில மேகதாது வந்து அணை கட்டினா வந்து தஞ்சை டெல்டா முழுக்கவே பாலைவனமாக மாறிவிடும். இது நம்மளுடைய விவசாயிகளின் பிரச்சனை, தமிழர்களின் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஆதரவாக இருக்கும் ஒரு நடிகரை கூட்டி வந்து இங்க கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆட்சியை நம்ம வந்து எப்படி பார்க்க முடியும், எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இது தமிழர்களுக்கான கட்சியா இது? அப்ப இவங்க வந்து இவங்களோட நலனை மட்டும்தான் குறியாக வைக்கிறார். இவர்கள் சினிமா எடுக்கிறார்கள், அதில் நடிக்கும் நடிகர்களை கூப்பிட்டு வந்து பேசுவாங்களே தவிர அதுவும் தமிழர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பிரதமரை நாம் விட்டு கொடுக்க முடியாது. அவர் தமிழர் இல்லை, இந்தியர், நாமும் இந்தியர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இங்க கேவலமாக பேசும் ஒரு அரசியலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார். இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து கூட்டணி தலைவரோடு சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சிருக்காங்க. அதுல ஆலோசித்த விஷயங்கள் என்னன்னா 295 மேல் நாங்கள் தொகுதிகளை கைப்பற்றுவோம் சொன்னது. எக்ஸிட் போலிங்ல ஊடகங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்ற விஷயங்களையும் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. எதனால அப்படி சொல்லியிருக்காரு? உண்மையை சொல்லணும்னு அவர் சொல்றாரு. ஆனா ஊடகங்கள்ல பல பேர் வந்து பாஜக தான் வெற்றி பெறும், ஓட்டு சதவீதத்தை தான் வித்தியாசம் பார்க்குறாங்க, எத்தனை சீட்டு கிடைக்கும்ன்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலுக்கு வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு?
கண்டிப்பாக பாஜக வரும் தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. இல்ல சட்டா பஜார்னு சொல்லிட்டு எத்தனையோ வருடங்களாக வந்து 90% 99% வந்து அக்யூரேட்டா ரிசல்ட் கொடுக்குறவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க பாஜக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. பாஜக ஜெயிப்பது என்பது உறுதியானது. இவங்க புதுசா ஒரு கதையை வந்து உண்டு பண்றாங்க. ஏன்னா இந்த ஓட்டு போடுற ஜனங்கள் அப்ப ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு ஒரு மனநிலையை உண்டு பண்ணுவோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது நடக்க போறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து வித்தியாசத்தை உணர்கிறார்கள் இங்க. அதனால அவங்க கண்டிப்பா வந்து யார் அவர்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க 290னா எந்தெந்த கட்சி சேர்ந்து 290ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மம்தா இப்ப ஏற்கனவே வெளியில போயிட்டாங்க, நான் வெளியில இருந்து. அதுக்கப்புறம் மற்றவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற அந்த கூட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவே இல்லை. ஆனா காங்கிரஸ் வந்து திமுக சொல்றதை கேட்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இலங்கை தமிழ் பிரச்சனையிலேயே நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. திமுக எப்படி இருந்தது, காங்கிரஸ் எப்படி இருந்தது, தமிழர்கள் எப்படி அழிந்தார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் செஞ்சோம். பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியோட அவரோடது முடியுது. அவர் ஏற்கனவே வந்து கோர்ட்ல கேட்டதுக்கு கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு உடம்பு சரியில்லா இருந்ததா, இப்ப மட்டும் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை கேட்டு அவர் பெயில வந்து நீட்டிக்க சொன்னதுக்கு மறுத்துட்டாங்க. அதுவும் அவரும் உள்ள போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இங்க அவங்க கட்சிக்குள்ள வந்து அவர் வைஃபுக்கும் அடுத்து அவர் கட்சியில் இருக்கும் ஒரு பெண்ணுக்குமான ஒரு சண்டை அங்க போயிட்டு இருக்குது. பஞ்சாப் ஹரியானாவில் ஏற்கனவே வந்து டெல்லி ஆம் ஆத்மியை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட சொன்னீங்கன்னா எல்லா மாநிலங்களும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களை எதிர்த்து தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கு. மக்களும் எதிர்க்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் சேர்த்து கிளப்பின ஒரு விஷயம் பாண்டியன் விஷயம். அதாவது ஒரிசாவில் இருக்கும் முதல்வர் இருக்கட்டும் நவீன் பட்நாயக். ஆனா அவர் இந்தியா கூட்டணியிலேயே கிடையாது. ஆனா இவங்க எப்படியாவது பேசி அவரை இழுத்தரலான்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக அவர் இந்த கூட்டணியில் சேரப்போவது கிடையாது. அவர் பாட்டுக்கு தனியா அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரிசா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரியா இருந்த இவர் பாண்டியன் ஒரு தமிழர், அவருடைய கைப்பாவையாக இருக்க இவர் செயல்படுறாரோ. ஏன்னா யாராலையும் முதல்வரை வந்து பார்க்க முடியல, நவீன் பட்நாயக் அவரிடம் பேச முடியவில்லை. எல்லா விஷயமுமே வந்து பாண்டியன் மூலமாகத்தான் நடக்கிறது. நாமும் பார்க்கிறோம் ஊடகங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்ச நாளா வந்து ஒரு 2 வருடங்களாவே வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து வெளியிலே வரல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து அரசு வேலைகள் நிறைய தடைப்பட்டு இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கு அந்த இதுல. ஆனா இப்ப அதை தூக்கி வச்சுட்டு தமிழருக்கு எதிராக பேசுறாரு அப்படின்றாங்க. அவர் சொன்னதுல கரெக்ட் தானே. தமிழர்களாகிய நமக்கு தான் வந்து கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் வெக்கமே இல்லாம வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களை முதல்வராக வச்சுக்குவோம், வேற தமிழர்கள் அல்லாதவர்களை கூட முதல்வராக ஏத்துட்டு போவோம். ஆனா மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. அவர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்களை மட்டும்தான் முதல்வராக ஏற்பார்கள். எப்படி ஒரு இந்தியாவை ஆள வேண்டுமோ அந்தந்த மாநிலத்தையும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையே. அப்ப இங்க மட்டும் இவங்க தமிழன் போய் அங்க ஆளணும்னு சொன்னா அப்ப இங்க வேணா யோகி ஆதித்யநாத்தை கூட்டு வந்து இங்க வேணா தமிழ்நாட்டை அவர் கையில கொடுத்தா கொஞ்சம் நல்லாவாது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஎன்டிஏ கூட்டணி மீட்டிங்ல திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பங்கேற்கல, இது எப்படி பாக்குறீங்க? அது கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் இந்த கூட்டத்தையே தள்ளி வைக்க சொன்னதாகத்தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எதுக்காக இந்த கூட்டம் அவசர அவசரமாக வச்சாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு வைக்க வேண்டியதா இருக்கும், இல்லாட்டி 2ஆம் தேதி நடக்க வேண்டியதாக இருந்த கூட்டம் இப்ப முன்னாடியே நடந்திருக்கு. இவர்கள் கேட்டும் முதல்வர் அவர்கள் கேட்டுமே அவங்க ஒத்துக்கல. இல்ல எங்களுக்கு வேற வேலை இருக்கு, இதை கண்டிப்பா நடத்தியே ஆக வேண்டும் என்று அவர்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்னதான் கெஜ்ரிவால் இருக்க மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் அவங்க இந்த கூட்டத்தை உடனே நடத்தணும்னு பார்த்தாங்க. அதில் இவர் போக விருப்பம் இல்லாததுனால் இவர் சொல்லி அவங்க கேட்கல, அந்த விருப்பம் இல்லைன்றதுனால பாலு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் அங்க உள்ள அந்த கூட்டணி எந்த அளவுக்கு கலகலத்து போயிருக்குன்றது. 4ஆம் தேதி அந்த கூட்டம் ஃபுல்லாவே அந்த கூட்டணி வந்து அப்படியே உடஞ்சு தனித்தனியா செதறி போயிடும். அது எல்லாருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஒற்றை இலக்கு வந்து மோடி என்பவரை இறக்க வேண்டும் என்பது. அது நடக்கலைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இந்த எக்ஸிட் போலிங் நடக்கிறதுனால எந்த ஒரு விவாத மேடைகளும் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிச்சிருக்கு. அதுவும் ஜூன் 4 வரை நாங்கள் பங்கேற்போம், ஜூன் 4க்கு பிறகுதான் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எதனால இந்த அறிவிப்பு? உண்மை வெளியில வந்துடும் தான். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்ச உண்மை தானே இது. ஏன்னா இப்ப கருத்து கணிப்பு அடிப்படையில தான் வந்து எக்ஸிட் போல்ல இது கொடுக்க போறாங்க. அப்ப ஒவ்வொரு ஏரியால இருக்கிற அந்த ரிசல்ட்டை வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன
ஒரு மணல் மேட்டையில வந்து உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதையே அவங்க கோபுரம்னு நினைச்சு நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து பிரதமராக போறோம், நம்ம தான் வந்து ஆட்சி அமைக்க போறோம்னு. ஆனா அது ஒரு பொய்யான ஒரு பொய்யுரையை வந்து அவங்க எல்லா பக்கமும் வந்து பரப்பியிருக்காங்க. இந்த மாதிரி போய் எங்கேயாவது பேசுனாங்கன்னா இது வெளியில உண்மை வந்துடும். இதற்கு நான் திருமாவளவன் அவர்கள் பேசுவதை தான் நான் அதை வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இளங்கோவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரு பிரதமராக இருந்தால் என்ன தப்பு, அதை நான் வரவேற்கிறேன் இருக்காரு. இளங்கோவன் என்ன சொல்றாரு, திருமாவளவன் பிரதமராக வந்தாலும் நான் வரவேற்கிறேன். திருமாவளவன் எத்தனை சீட்டு வச்சிருக்கிறாரு அங்க போய் பிரதமரா உட்கார்றதுக்கு? அவர் ஏற்கனவே இப்ப கர்நாடகாவில் அவருடைய கட்சி அங்க பிரான்ச் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அங்க இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த கட்சி வந்து குரல் கொடுக்கும், தமிழர்களுக்கு அல்லன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுதான் அவங்க நிலைமை. ஒரு தண்ணிக்கு கூட இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியாதவர்கள் எப்படி நாட்டின் எதிர்காலத்தை முடிவெடுக்க முடியும், இல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து முன்னாடியே வேண்டாம், நீங்க பாட்டுக்கு ஏதாவது போய் பேசி இருக்கிறதையும் கொஞ்சம் நஞ்சா இருக்கிறதையும் கலைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால கலந்துக்க மாட்டாங்க அவங்க. போலிங் வெளிவர போகுது. ஸோ தமிழ்நாட்டு கள நிலவரம் எப்படி இருக்க போகுது உங்க பார்வையில? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும் பெரும்பாலான இடங்களில். இது வந்து வரலாற்றை பார்க்க பெரும்பாலான இடங்களா எத்தனை சீட் நீங்க சொல்றீங்க? 28ல இருந்து 30 வரைக்கும் சொல்றாங்க. ஆனா 28 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் கண்டிப்பாக. முன்னாடி மாதிரி பெரிய அளவுலலாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே வந்து அதிமுகவுக்கு தான் இது மிகப்பெரிய சரிவாக இருக்க போகிறது இந்த தடவை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிராக மக்கள் வந்து நிறைய மக்களோட மனநிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கு. ஆனா அதை சரியா இவங்க வந்து யூஸ் பண்ணாதனால அது திரும்பவும் மறுபடியும் அவங்களுக்கே போகுது. ஆனால் அதில் குறிப்பிட்ட சதவீதம் பாஜகவுக்கு போகுது. ஏன்னா பாஜக வந்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நிறைய இடங்கள்ல வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமாக பாஜகவை சேர்ந்தவர்கள். ஊடகங்கள்ல பேசினதா இருக்கட்டும், இல்ல பொது வெளியில் பேசினவங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை மேலேயே நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்சியில இருக்க நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து மக்கள் பிரச்சனைன்னும் போது நம்ம பாஜக சொன்னாதான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. யாரும் வந்து அதிமுகல போய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு தான் போகுது. இதுல வந்து அதிகமாக அடிபட போவது அதிமுகவாகத்தான் இருக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இடம் வரைக்கும் 5 இடங்கள் 3ல இருந்து 5 இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள், கூட்டணியாக நான் சொல்வது, வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். 2வதோ 3வதோ எது அவங்க எந்த இடத்தை அவர்கள் பிடித்தாலும் சரி, மக்களிடம் அவர்கள் சென்று அடைந்து விட்டார்கள். தாமரை மலராது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. மக்களிடம் மோடி என்னும் பெயரும் பாஜக என்னும் கட்சியின் பெயரும் மக்களிடம் சென்று அடைந்து விட்டது. இனி அடுத்தது வெற்றி இலக்கை நோக்கித்தான் அவர்கள் செல்ல வேண்டும். மெதுவாக ஆரம்பித்தாலும் இந்த 2 வருடத்தில் அண்ணாமலை அவர்கள் மற்ற எல்லாருமே கட்சிக்காக உழைத்தவர்கள். ஆனா இவர் செய்த பணி என்பது அளப்பரியது. மக்களிடம் கட்சியை கொண்டு சேர்த்து விட்டார். அது தாமரை என்னும் சின்னம் வந்து மக்களிடம் சென்றடைந்து விட்டது. மோடி என்னும் பேரும் சென்றடைந்து விட்டது. இனி அடுத்து 2026 தான் நம்ம அதோட ரிசல்ட்டை பார்க்க போறோம். இது முதல் ஏற்கனவே அந்த எம்எல்ஏ எலெக்ஷனா 4 பேர் வந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல ஒரு 4-5 சீட்டை வந்து அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கடுமையான போட்டி இருக்கும். பாஜக ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நாம் தமிழர் கட்சி விட்டீங்களே. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அவருக்கே தெரியல அவர் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து அவர் திமுகவையும் பேசிக்கிறாரு, ஒரு பக்கம் இல்ல திமுகவை எதிர்த்து பேசுறாரு, ஒரு பக்கம் அவங்க அண்ணன் தம்பின்றாரு, அதுக்கப்புறம் அதிமுக கூட போறாரு. எல்லா பக்கமும் அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜெயிக்கணும்ன்றது அவரோட குறிக்கோளே கிடையாதுங்க. அரசியலை வைத்து அவர் பிழைப்பு நடத்துகிறார், அவ்வளவுதான். அவர் ஜெயிச்சு வந்து நான் 10 சீட்டு ஜெயிக்கணும், நான் முதலமைச்சர், அப்படியெல்லாம் அப்படி கிடையாது. அவர் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டே இருப்பார். அதை வைத்து பிழைப்பு நடத்துவார், அதை வைத்து சம்பாதிப்பார். அவர் கூட இருக்கிற இளைஞர்கள்லாம் பாவம், இந்த 2-3 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே கஷ்டம். ஏன்னா இவர் பேசுவதை கேட்டு அதில் மயங்கி வந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அவர்கள் வாழ்க்கை தான் வீணா போச்சே தவிர இவர் நல்லா வாழ்ந்து கொண்டே இருப்பார். இப்படியே தான் இருப்பார். அதனால அவர் ஏதாவது இப்ப திமுகவோ மற்ற கட்சிகளோ எனக்கா வந்து பேசுங்கன்னா அவங்ககிட்டையும் பேசுவார். பாஜக வந்து கேட்டாலும் அங்கேயும் போவார். எல்லா பக்கமும் போவார், எல்லா பக்கமும் சம்பாதிப்பார், எல்லா பக்கமும் சொத்து சேர்ப்பார், சந்தோஷமாக இருப்பார். அதனால அவர் ஒரு பொருட்டாக ஆனா அவருக்கும் ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு பாருங்க. அதுதான் கவலைக்கிடமான விஷயம். ஏன்னா விஜய் அவர், சிம்மான், இப்படி பல பேரை சொல்லலாம். இந்த சினிமாவிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் வந்து தமிழ் மக்களை ஒரு முட்டாள் கூட்டமாகவே வைத்திருக்கிறார்கள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி. நன்றி.